ஒருங்கமை சமன்பாடு. இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் எப்படி ஈஸியா உருவாக்குறது, எப்படி அதை தீர்க்கிறது, அந்த மெத்தட் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒருங்கமை சமன்பாடு இப்போ அவ்வளோ பெரிய கஷ்டமான கணக்குல சமன்பாடை சரியா உருவாக்குனீங்க அப்படின்னா ஈஸியா தீர்த்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, முதல் எடுத்தோடனே ஃபுல்லா வாசிக்கிறது இல்லை. நம்ம உங்களுக்கு ஐடியான்னு சொல்லி கொடுத்தேன், இந்த தொடைகள் பாடம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதையும் பாருங்க. அதே ஐடியா தான் இதுக்கும் செய்வோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, எக்ஸ்னா என்ன வைனா என்னன்னு பாருங்க. மேல இருந்து வாசிக்க தேவையில்லை. எக்ஸ்னா என்னன்னு தரவு இருக்குதானே, இருக்குன்னு அதை நோட் பண்ணி கொள்ளணும். இல்லைன்னா வாசிச்சு எக்ஸ் ஒய் நம்ம எடுக்க வரும். அப்ப இதுல பேருந்து ஏயின் கதி எக்ஸும் பேருந்து பியின் கதி ஒய்ன்னு தரவு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி படத்தை கேள்வியை வாசிப்போம். மேல இருந்து தரவு வாசிக்கிற படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 2 பேருந்துகள் குறித்த நகரை நோக்கி வந்து இரண்டும் ஒரே நேரத்தில் வேறு நகரை நோக்கி படத்தில் காட்டப்பட்டுள்ள திசைகள் பயணிக்கின்றது. பேருந்து ஏயின் 2 மடங்கான கதியானது, அப்படி என்ன பாருங்க, அந்த லைன்ல இருக்கு, நமக்கு பாயிண்ட் வருது. பேருந்து ஏயின் 2 மடங்கான கதியானது அப்படின்னா அந்த இடத்துல சமன் போடும். ஆனது அப்படிங்கிற இடங்கள்ல பெரும்பாலும் இந்த ஒருங்கமை சமன்பாடு உருவாக்குகளை சமன் யூஸ் பண்ணணும். அப்ப பேருந்து எக்ஸ் தானே, ஏ இந்த கதி எக்ஸ் கிலோமீட்டர் per hour, பி y கிலோமீட்டர் per hour. அவை எக்ஸ் ஏ இந்த கதியானதுன்னா 2 மடங்கான கதியானதுன்னா 2x சமன். பியின் 3 மடங்கான கதியிலும் 10 அதிகமாகும். இப்போ 3y 10 கூட. இப்படி எழுதின பிறகு நம்ம அந்த 3y இங்க எடுப்போம். அப்ப 2x 3y சமன் 10. இதான் முதலாம் சமன்பாடு. இந்த மாதிரிதான் சமன்பாடு உருவாக்குறது. சரி, ஈஸியா நம்ம தரவு வாசிக்கவே சமன்பாடை போட்டுருவோம், டைம் வேஸ்ட் இல்லாம. அடுத்து பேருந்து ஏ 3 மணித்தியாலமும் பேருந்து பி 5 மணித்தியாலம் பயணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கொள்ளணும், பயணித்து மொத்த தூரம் 300 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது. இதுல நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப தூரங்கிறது கதி தர நேரம். தூரம் சமன் கதியும் நேரமும் பெருக்கிறது. இது தேவைப்படும். சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்னா, பேருந்து ஏ 3 மணித்தியாலம்னா 3x, பேருந்து பி 5 மணித்தியாலம்னா 5y சமன். இதுதான் தூரம். ஏ பயணிச்ச தூரம், பி பயணிச்ச தூரம், ரெண்டும் பயணிச்ச தூரம் 300 கிலோமீட்டர். இது 2ஆம் சமன்பாடு. பாருங்க, முதலாவது 2ஆவதையும் பார்க்கும்போது இங்க 3x, இங்க 2x. அப்ப இந்த மாதிரி இருக்கு, 3x 2x இருக்கு. அப்ப என்ன செய்வோம்னா, இந்த 3ஐயும் 2ஐயும் ஒன்று சமப்படுத்த யோசிக்கும், 5ம் 3ஐயும் சமப்படுத்துவோம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எக்ஸுண்டையோ வையுண்டையோ குணகத்தை சமப்படுத்தணும். அப்ப நம்ம எக்ஸுண்டை சமப்படுத்த போறோம் அப்படின்னா பாருங்க, முதலாம் சமன்பாடை 2ம் 3ம் போமாசி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி சமப்படுத்த யோசிக்கணும்னா, அந்த போமாசி ஐடியா தான். ஒன்று நமக்கு சில இது ஒன்றா இருந்ததுன்னா அதை 3ஆல பெருக்குன்னா சமன் ஆகும். ஒன்று இல்லை வேற வேற நம்பர்னால போமாசி ஐடியாக்குள்ள போவோம். போமாசிங்கிறது உங்களுக்கு தெரியும், 2ம் 3ம் போமாசி 6. சரி, இது 3 6க்கு மாற்றணும். அப்ப 3ஆல பெருக்குவோம். 6x 9y சமன் 30. சரி, இது 3ஆம் சமன்பாடு. அதே மாதிரி 2ஆல பெருக்கணும். 6x 10y சமன் 600. இது 4ஆம் சமன்பாடு. இந்த மாதிரி சமன்பாடை உருவாக்கி கொள்ளுவோம். சரி, இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, நமக்கு இதை தீர்க்கணும். தீர்க்கிறது அப்படின்னா பார்ப்போம், குணகம் எதுக்கு சமன், எக்ஸ் எக்ஸ் தான் சமப்படுத்தி வச்சிருக்கோம். என்னென்ன குறிகள் இருக்கு பாருங்க, எக்ஸின் குறி 2 இடத்துலையும் பிளஸும் பிளஸும். அப்படி ஒரே குறிகள் இருந்தா, ஒரே குறி என்றா சமன்பாடை கழிக்கணும். இப்ப 3ஐயும் 4ஐயும் கழிக்கணும். இந்த ஐடியா நான் வச்சுக்கோங்க. அப்ப வேற ஒரே குறினா கழிக்கணும்னா, அடுத்த நீங்க நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா வேற குறி இருந்தா கூட்டணும். அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்ப 3ம் 4ஐயும் பாருங்க என்ன செய்யுது, கழிக்க இருக்கு. அப்ப குணகம் கூட பாத்தீங்கன்னா 4க்கு தான். இங்கதான் 600 அப்படி இருக்கு. அப்ப 4ல இருந்து 3 கழிப்போம். அப்ப 4ஆவது சமன்பாடை பாத்தீங்கன்னா 6x
10y கழிக்கணும் மூன்றாம் சமன்பாடு 6x சய 9y சமன் 600ல இருந்து 30 கழிக்கணும். இந்த மாதிரி இது 4வது கழித்தல் 3வது பிராக்கெட் பண்ணிக்கொள்ளணும். அந்த குணகம் 600 சய மாறிலியும் கழிச்சு 600 சய 30. இப்ப நமக்கு இதுல ஏன் கழிக்கிறோங்கிற ஐடியா இருக்கும். ஏன் கழிக்கிறோம்? எக்ஸ நீக்க, எக்ஸ் நீக்கிறதுக்காக தான் கழிக்கிறோம். அப்ப எக்ஸ கட் பண்ணிடணும். வைய மட்டும் பாருங்க. 10y சயமும் சயமும் சக 9y சமன் 570. அப்ப 19y சமன் 570. 19ஆல பிரிச்சிருவோம். 570 19ஆல பிரிப்போம். நமக்கு 30 வருது. சரி, 3 முறை வரும். அப்ப சைவர் இருக்கு 30. வந்த அந்த ஆன்சரை y சமன் 30 ஏதாவது ஒரு சமன்பாடு 4 சமன்பாடு இருக்கு. 4ல எதுல வேணா பிரதிலாம். ஒன்றில் பிரதியிடல். அப்ப முதலாவதுல பிரதியிடுறோம். 2x 3 தர 30 சமன் 10. இது 90. அப்ப 90 அங்க போய் கூட்டு போட்டா 100. 100 2ஆல பிரிச்சா எக்ஸின் கதி வரும் 50. எக்ஸ் வந்து பாருங்க 50 கிலோமீட்டர் பவர். எக்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் பவர். y வந்து 30 கிலோமீட்டர் பவர். இப்படி வரும். ரெண்டு கதியும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து பாருங்க. பேருந்துகள் இரண்டும் பயணத்தை ஆரம்பிக்கும் இடங்களுக்கு இடையிலான தூரம் தந்திருக்காங்க. இரண்டு பேரும் சந்திக்கும் நேரம். அப்ப நம்ம இந்த கதியை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம். இரண்டும் சந்திக்கும் நேரம்னா பாருங்க, பேருந்து ஏன் ஒரு மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வந்திருக்கும். பேருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் வந்திருக்கும். அப்போ ஒரு மணித்தியாலத்தை எனக்கு 160ல 80 கிலோமீட்டர் போயிட்டு, அப்ப இன்னொரு மணித்தியாலம் 50 60 முறை 30 முறைக்குள்ள இன்னொரு 80 பேலன்ஸ் ஆகும். அப்ப 2 மணித்தியாலம், ஒரு அவர் வீக்குல 2 மணித்தியாலம் சும்மா யோசிச்சே கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தூரம் தெரியும்னால கதித்தர நேரம், ரெண்டுமே சந்திக்கிற நேரம் சமனாதானே இருக்கும். கதித்தர நேரம் தூரத்துக்கு சமன். பாருங்க 80 80 டி சமன் 160. அவை டி சமன் 160 80ஆல பிரிப்போம். 2 அவர் வரும். சரி, அப்ப 2 அவர்ல 2 வாகனங்கள் 2 பேருந்தும் சந்தித்துக் கொள்ளும். சரி, அப்ப சந்திக்கிற நேரங்களை பாருங்க. 2 மணித்தியாலம், 2 மணித்தியாலத்துல 2 பேருந்தும் சந்தித்துக் கொள்ளும். நீங்க மனதாலையும் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஐடியா யோசிச்சு. சரி, நான் இது இல்லாம இதுல கொஞ்சம் வேற கேள்விகள், இந்த சமன்பாடு உருவாக்குற ஐடியா மட்டும் தரேன். தீர்த்தல் நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சரி, சமன்பாடு உருவாக்குறதை மட்டும் கொஞ்சம் சொல்லி தரேன். கொஞ்சம் வித்தியாசம், இந்த கேள்வி இல்லாம சும்மா ஐடியா தரேன். சரி, இதுல பாருங்களே. இப்ப உதாரணத்துக்கு ஏபிங்கிற 2 பேர் இருக்காங்க. சில ஏ கிட்ட எக்ஸ் ரூபாயும் பி கிட்ட y ரூபாயும் இருக்கான். சரி, ஏ வந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து பி கொடுக்குறாரு. ஏ வந்து என்ன செய்யறாரு, ஒரு 20 ரூபாய் எடுத்து பிக்கு வழங்குறாரு. 20 ரூபா அப்ப வழங்குறாருன்னா, இப்ப அதுக்கு பிறகு வழங்கின பிறகு 2 பேர்கிட்ட இருக்கிற தொகைகள் சமன். சரி, அப்படி ஒரு தரவா இல்ல வழங்கின பிறகு ஏ கிட்ட இருக்கிற தொகையானது பி கிட்ட உள்ள தொகையில 2 மடங்கு, இப்படி வேணாலும் தரலாம். முதலாவது யோசிச்சு கொள்ளணும். ஏ வந்து எடுத்து கொடுக்குறாருன்னா ஏ கிட்ட குறையும், 20 ரூபா குறையும். பி கிட்ட 20 ரூபா கூடிடும். இதுதான் தொடர்பு. இதை வச்சு கொண்டுதான் அவங்க சொல்ற தொடர்பை நம்ம எழுதணும். 2 சமன்னா சமப்படுத்துவோம். ஏ கிட்ட உள்ள தொகை சமன் பி இடம் உள்ள பணத்தின் 2 மடங்கு. அப்ப இதை 2ஆல பெருக்கிடுவோம். 2 மடங்குடன் 10 கூட சக 10 போடுவோம். சரி, அப்படி சொன்னா இந்த மாதிரி போடுவோம். இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், சரியா அடைப்பு நீக்கி இதுல இருந்து சமன்பாடை உருவாக்கணும். உதாரணத்தை செய்து காட்டுறேன் பாருங்க. 2y சக 40 சக 10 இந்த மாதிரி எடுத்துருவோம். இப்ப எக்ஸும் வையும் ஒரு பக்கம். அப்ப இந்த வையை இங்க கொண்டு வருவோம், இலக்கத்தை அங்க கொண்டு போவோம். அப்ப எக்ஸ் 2y சமன் இது 50. 50ஓட அந்த 20 கூட்டுவோம். அப்ப 70. இப்படித்தான் சமன்பாடு உருவாகும். விளங்குதா? சமன்பாடு உருவாக்குற முறை. சரி, இது இல்லாம நீங்க அது பிறகு வேற தரவுகள் தருவாங்க. பி இருக்க காசுல ஒரு 10 ரூபாய் எடுத்து ஏக்கி கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு பியிடம் இருக்கிற
ஏயிடம் உள்ள பணத்தின் 2 மடங்கான தொகை பியிடம் உண்டு அப்படின்னா இங்க இருந்து இவர் கொடுக்கும்போது இவருக்கு 10 ரூபா கூட அவர் 10 ரூபா குறையும். அப்ப எக்ஸாக 10 வயசாய 10ன்னு எடுத்துக்கொண்டு அதுக்கு சொல்ற தொடர்பை சமப்படுத்தணும். இந்த மாதிரி சரி. இப்ப இது இல்லாம சில நேரம் வேற கேள்விகள் செஞ்சிருப்பீங்க. சரியா இந்த சமன்பாடை உருவாக்குறத ஒழுங்கா பாருங்க. பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சு கொள்ளணும், XYன்னு ஏதாவது தரவு இருக்கா இல்ல வேற குறியீடுகள் சார்ந்த தரவு இருக்கான்னு கொஞ்சம் கேள்வி கீழே வந்து பாருங்க. முதலாம் கேள்வின்னு போட்டிருந்தா அதை பாருங்க. சில நேரம் பந்தியிலே இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தரவை நம்ம மேல இருந்து வாசிச்சு கொண்டு வரணும். வாசிச்சு கொண்டு வர சமன்பாடை எழுதி கொண்டே போகணும். அப்படி செய்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அழகா இந்த சமன்பாடை உருவாக்கி கொள்ளலாம். தீர்க்கிற முறை இதுதான். ஒரே அடையாளம் வந்தா, ஒரே அடையாளங்கள் இருந்தா, பிளஸும் அல்லது மைனஸ் இருந்தா ஒரே அடையாளம். சமன்பாடை கழிக்கணும். 1/2 போடுறேன், கழிக்கணும். வேற வேற அடையாளம் பிளஸும் மைனஸும் இருந்தா அல்ல மைனஸ் பிளஸ் இருந்தா இன்னொன்னுதான் கூட்டணும். 1 2 கூட்டணும் அல்ல 3 4 கூட்டணும். சமன்பாடு உருவாக்குவோம் தானே, அல்ல 3 2 கூட்டுவோம். இப்படியான விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி. அதே மாதிரி இதுல பி பார்ட்ல வரக்கூடிய கேள்விகளும் இதுல பாரம்பரிய இந்த பி பார்ட் சில நேரங்கள் தான் வரும். ஏன்னா அந்த ஒழுங்கமை சமன்பாடையே சேர்த்து கேள்வியில இப்ப போடுறாங்க. இருந்தாலும் நீங்க இந்த பகுதிகளை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறை உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வளமையா வார கேள்விகள் தான். இப்போ முதல் நம்ம தீர்க்க இருவடி இந்த அச்சரகண்ட பின்னம் தீர்க்கிறது முதல் நம்ம நல்ல ஞாபகம் சொல்லும். காரணி அறிவு இருக்கணும். பகுதியை பார்த்தோம்னா இங்க எக்ஸகம் உண்டு, இங்க இருக்கிறது எக்ஸ் வர்க்கம் சயம் உண்டு. அப்ப இந்த ஐடியா காரணி அறிவுல ஏ வர்க்கம் சய பி வர்க்கம்னா ஏ சக பி ஒரு கோவை ஏ சய பி ஒரு கோவைன்னு எழுதுவோம். இந்த டைப் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த மெத்தட்ல நம்ம என்ன செய்யணும், ஒன்றின் வர்க்கம் யோசிச்சு முதல் காரணி அறிவை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். எக்ஸக உண்டு, கீழே பாருங்க எக்ஸக உண்டு எக்ஸக உண்டு, இந்த மாதிரி கொண்டு வந்துருவோம். ஒன்றின் கீழே எக்ஸக உண்டு. சரி. அடுத்து யோசிப்போம் பகுதி சமனா இருக்கா. எக்ஸக உண்டு எக்ஸய உண்டு, இங்க இருக்கிறது எக்ஸக உண்டு. அப்ப என்ன செய்யலாம், இந்த எக்ஸய உண்டால மேல கீழே பெருக்கணும். பகுதியை சமப்படுத்த இங்க இருக்கிறதே இங்க இருக்கணும் தானே. அதே எக்ஸய உண்டால கீழே பெருக்கிட்டு மேலையும் பெருக்கி கொள்ளுங்க. இப்ப எனக்கு சமனாயிட்டு எக்ஸக உண்டும் எக்ஸய உண்டும். இது சமன் மேல இருக்கிற பாருங்க எக்ஸக உண்டு கழித்தல் அடையாளம் மறையால பெருக்குன்னா மறை எக்ஸ் மறையும் பிளஸ் உண்டு. இப்படி வந்துடும். அப்ப எனக்கு இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் கட் பண்ணிடலாம். 1 சக உண்டு எவ்வளோ 2, 1 சக உண்டு 2ன் கீழ் எக்ஸக உண்டு எக்ஸய உண்டு, இந்த மாதிரி வந்து. சரி. அப்ப இந்த அச்சரகந்த பின்னங்கள் ஏதாவது ஒன்று சில நேரம் உங்களுக்கு செய்ய வரலாம். கொஞ்சம் சுவர் இல்லை ஏன்னா போனோம் வார கேள்வியெல்லாம் ஒருங்கமை சமன்பாடோட சேர்ந்து கேள்வியெல்லாம் போட்டுருவாங்க. இருந்தாலும் செய்து வச்சுக்கொள்ளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க இந்த 2 சமன்லி தந்துட்டு இதை தீர்த்துட்டு இதுக்கான நிறைய தீர்வை கண்டுபிடிக்கலாம். முதலில் தீர்த்து இருப்போம், நோவலா தீர்க்கலாம். சகமும் நீங்க போனா சயம் உண்டு. அப்ப 2 ஆன்சர். இந்த 2 பெருக்கப்படுற நிலை 2ஆல பிரிச்சுக்குவோம். 2 பிரிச்சா 1. பாருங்க இறுதி சமன் உண்டு. இதுலயே நீங்க 2ஆல பிரிச்சிருக்கலாம். சரி. இதென்ற பெருமானத்தை பார்ப்போம். சகமும் நாங்கள் போனா சயம் உண்டு. அப்ப சய 4 ஆன்சர் கிடைக்குது. இந்த 2 சமன்லயும் இருக்கு. 2 சமன்லையும் திருப்திப்படுத்துற நிறைய தீர்வுனா சுமார் என்கோட்ல யோசிச்சு பாருங்க. இது மறை 4, இதுல 1 இருக்கு. இது மறை 4 விட சமன் பெரிது, இந்த பக்கம் வருவோம். இது 1 விட 1க்கு சமன் சிறிது, இந்த பக்கம் வருவோம். ரெண்டும் திருப்தி ஆகிற பகுதி இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற மூலகங்கள் எல்லாம் எழுதணும். என்னென்ன வரும், மறை 4 வரும். ஏன்னா சமன் தானே. மறை 3 மறை 2 மறை 1 0 1 நிறைய எண்களை எல்லாமே வந்துடும். சரி. அப்படி கேள்வியில் வந்தா சமன்லி கேள்வியில் வந்தா இந்த மாதிரி செய்து கொள்ளணும். அடுத்து இப்படி வெஸ்டர்ன் பேப்பர்ல கூட ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க, இந்த கணம் எழுதுற மெத்தட். சரி. ஏ சய பி சய 2b முழுவதின் கணம். இதை எப்படி எடுக்கிறதுனா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கணம் மேல கட்டாயம் முதலாம் உறுப்புன்ற கணம் எழுதி கொள்வோம், கடைசியின்றையும் கணம் எழுதி கொள்வோம்.
சரி, 3 அது எப்படி எழுதி கொள்வோம். இப்ப நடுவை வந்து இது 3 அப்படிங்கிற கணம் நிலை என்ன 3 இது ரெண்டையும் பெருக்குங்க ஏ தர 2b திருப்பியும் எழுத 2 தடவை எழுதணும். படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு கிரேட் லெவல். எழுதிட்டு என்ன செய்யணும்னா இந்த வர்க்கத்தை மாத்தி மாத்தி போடணும். ஏக்கு வர்க்கமும் அப்புறம் இதுக்கு வர்க்கம் போட்டுருவோம் 2bக்கு. அதுக்கப்புறம் அடையாளம் இது மறை இருந்தா இங்க மறை பிளஸ் மறை இப்படி மாறி மாறி போடுவோம். பிளஸ் இருந்தா எல்லாமே பிளஸ் தான். இது பிறகு சும்மா சொல்லி காட்டுறது வேற ஒன்றும் இல்லை. இதுல முதல் 2 பாருங்க 6 ஏ வர்க்கம் பி சக இங்க 2 வர்க்கம் 4 4 12 ஏபி வர்க்கம் 2 கணம் 8 பி கணம். இந்த மாதிரி தான் இந்த கேள்வி செய்து கொள்றது. பெரிய அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சொல்லிக் கொடுத்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விரிவு மெத்தட். சரி, அடுத்து இந்த எழுவாயாக்கள். எக்ஸ் எழுவாயாக்கணும் அப்படின்னா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கு. அப்ப எனக்கு இதை தாண்டி தான் உள்ள வரணும். அப்படின்னா இதை இல்லாம என்ன செய்யணும், இந்த வர்க்க மூலம் இங்க வந்தா வர்க்கம் வர்க்கம் வர்க்க மூலம். அப்ப வர்க்க மூலம் வர்க்கம் 2x சயம் 3 இப்படி வந்துடும். இப்ப சயம் 3 இங்க ஒண்ணு ஏன்னா எக்ஸ் தான் எழுவாயாக்கணும். 1 2 3 உறுப்பு எனக்கு இந்த உறுப்பு எழுவாயாக்கணும். இந்த உறுப்பு கழிப்பட்டுகிறது. கழிப்படுற உறுப்பு இங்க வந்தா கூட்டுப்படும் சமன் 2x. இப்ப 2 பெருக்கப்பட்டுக்கிறதுக்காக 2ஆல் என்ன செஞ்சிருவோம்னா பிரிச்சிருவோம். பிரிச்சிங்கன்னா எக்ஸுக்குரிய ஆன்சர் கிடைக்கும் y வர்க்கம் சக 3/2. இதான் எழுவாயாக்குற மெத்தட். சரி, கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கி தீர்க்கிற முறைகளை பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவேன். நான் எப்படி சமன்பாடு உருவாக்குறது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். ரைட்.